Very good morning to all. Today we are going to discuss about the unit 5 electricity. This is very important unit. So because this electricity unit will come up to our higher secondary 12th standard வரைக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி லெசன் அப்படிங்கிறது ஒன்று கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் நேமில் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸில் எலக்ட்ரிசிட்டி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஸோ எலக்ட்ரிசிட்டி லெசனை பொறுத்தளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் நம்ம எது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இட்ஸ் இன்டர்னல் பார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஜே தாம்சனோட மாடலிங் ஆகட்டும், ஸோ அதே மாதிரி டால்டன் ஆகட்டும், இப்படி நிறைய ரூதர்ஃபோர்ட் ஆகட்டும், நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆட்டமோட இன்சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ரீஃபாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பியரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அந்த ஆட்டத்துக்குள்ளே நிறைய சர்க்கிள்ஸ் இருக்கும். அந்த ஒரு சர்க்கிள்ஸுக்கும் காமனாக பேர் எலக்ட்ரான் ஆர்பிட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ ஒரு ஆர்பிட்லையும் யார் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் நிச்சயமாக உட்காந்துருப்பாங்க. ஆட்டமோட இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் த பார்ட்ஸ் அப்படிங்கிறத சென்டர் ஆஃப் த பார்ட்டு நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸுக்கு உள்ளே உட்காந்துருக்கிறவங்க நியூட்ரான் ஒருத்தவங்க, புரோட்டான் ஒருத்தவங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரான் அப்படிங்கிறவங்களுக்கு எப்போவுமே மைனஸ் சார்ஜ் தான் இருக்கும், பவர் எப்போவுமே மைனஸ் தான். பட் புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே சார்ஜு ப்ளஸ்ஸு. நியூட்ரான் அப்படிங்கிறவங்களுக்கு எப்போவுமே சார்ஜ் எதுவும் கிடையாது, நோ சார்ஜ். ஸோ இப்படி 3 different types of particles are presented inside the atom. All electrons appeared on the area of electron orbits, and then the inside of the atom in the center area has protons and neutrons. Proton has a positively charged element. Neutron has no charge, that is a neutralized particle, therefore it has no any value is there. So this is a common term of atoms. ஸோ ஆட்டமோட மாடல் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, உள்ளே சொன்னோம் இல்லையா பாசிட்டிவ் சார்ஜு நெகட்டிவ் சார்ஜுன்னு. அப்போது ஏதோ ஒரு ரியாக்ஷன்ஸ் அங்கே நடக்குது. ஒன்று ப்ளஸ்ஸில் ஒரு பர்டிகுலர் டேர்ம் இருக்குது, மைனஸில் பர்டிகுலர் டேர்ம் இருக்குது. இப்படி ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அண்டு ப்ரோட்டான்ஸ், இவங்க 2 பேரையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு அவங்கள காமனாக கோட் பண்ணுவோம். அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸை பொறுத்தளவுக்கு என்னென்னா, 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் கிட்டக்க வந்ததுன்னா, ஐ மீன் 2 ப்ரோட்டான்ஸ் பக்கத்துக்கு போனால் எப்போவுமே ரிப்பல்ஷன் தான் பண்ணுவாங்க, அட்ராக்ட் ஆகவே மாட்டாங்க. அதே மாதிரி 2 மைனஸ் சார்ஜஸை நியர்பையில் கொண்டு போனால், ஐ மீன் 2 எலக்ட்ரான்ஸ் நியர்பையில் கொண்டு போகும்போது தே ஆர் ஆல்வேஸ் பி ரிப்பல். பட் எப்போது ஆப்போசிட் சார்ஜஸை கிட்ட கொண்டு போகிறோமோ அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக அட்ராக்ஷன் நடக்கும். ஸோ அப்போது எப்படி மேக்னெட்டிக் போல்ஸ் மாதிரி சேம் போல்ஸ் ஆர் ரிப்பல்லு, அதுவே ஆப்போசிட் போல்ஸாக இருந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே ப்ராசஸ் நடக்குது. சேம் சார்ஜஸாக இருந்தால், லைக் சார்ஜஸாக இருந்தால் ரிப்பல்ஷனும், அன்லைக் சார்ஜஸ் ஆப்போசிட் சார்ஜஸாக இருந்ததுன்னா அட்ராக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கான எஸ்ஐ யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது கூலும் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணுறோம். அதோட சிம்பிள் கேபிட்டல் சி. அதே மாதிரி ஒரு காமனாக ஒரு எலக்ட்ரிக் சார்ஜோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.602 இன்ட்டு 10⁻⁻19 கூலும் அப்படிங்கிற வேல்யூவை கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் காமனாக சார்ஜஸ் ஓரியன்டட் இன்ஃபர்மேஷன். இந்த சார்ஜஸை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் த சார்ஜஸ் ஃப்ரம் ஒன் ஏரியா ஆர் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கக்கூடிய சார்ஜஸை ப்ளஸ்ஸையோ அல்லது மைனஸையோ என்ன பண்ணலான்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக
நகர்த்திக்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம எதில் பார்க்க போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸில் ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அதில் 3 methods we have. The 3 methods is nothing but that is first one transfer by friction, transfer by conduction, transfer by induction. 3 methods are there. First method we are going to study about the transfer by the friction. So they given one small example term with this paragraph using this diagram. So check this. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காமன்லி we have two types of charges are there, ப்ளஸ் அண்ட் மைனஸ். அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே எல்லா சப்ஸ்டன்ஸ்குள்ளேயும் அப்பியர் ஆகிருக்கும் இல்லையா. இப்போ நான் ஒரு கோம்பு எடுத்திருக்கேன், சீப்பு எடுத்திருக்கேன். சீப்பு ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் உனக்கு தெரியும். அந்த மெட்டீரியல்லையும் ப்ளஸ்ஸு மைனஸ்னு அதுக்குன்னு ஒரு செப்பரேட் சப்ஸ்டன்சஸ் கண்டிப்பாக சார்ஜஸ்ங்கிறது உண்டு. நம்மளோட ஹேர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஹேர்லேயும் நிறைய சப்ஸ்டன்சஸ் உண்டு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, கோம்பை வச்சு சீப்பை வச்சு தலையை நல்லா வேகமாக ரப் பண்ணுறேன். அப்படின்னா வேகமாக சீவுறேன்னு அர்த்தம். வறுக்குன்னு தலையை போட்டு நல்லா புரண்டணும் சீப்பை வச்சு. அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ இந்த இடத்துல சீவும்போது அந்த சீப்புக்கும் முடிக்கும் இடையில் என்ன நடக்குதுன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் நடக்குது. ஹேருக்கும் கோம்புக்கும் இன் பிட்வீனில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா ஃப்ரிக்ஷன், உராய்வு, தேயறது, ஒரு ஃப்ரிக்ஷன் நடக்கிறதுனால சார்ஜஸ் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க, யார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கும்போது எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ் எங்கேயுமே நகர மாட்டாங்க. அவங்களுக்கு நகரத்துக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. பிகாஸ் அவங்க நியூக்ளியஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்காங்க, எங்கேயும் நகர முடியாது. அதனால் அந்த எலக்ட்ரான்ஸ்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ் சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் நகர வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம ஹேர்லேருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா கோம்புக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஹேர் டு கோம்பு அப்படிங்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோம்பு வந்து ஒரு நெகட்டிவ்லி சார்ஜடு சப்ஸ்டன்ஸாக மாறிடுது. அப்போ கோம்பு நல்லா ரப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மைனஸ் சார்ஜாக இருக்கும், பார்த்தா தெரியாது. ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு கிட்டக்க நம்ம அந்த கோம்பை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த கோம்பில் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் டிப்பில் அட்ராக்ஷன் ஆகும். என்ன காரணத்தினால அட்ராக்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான். ஸோ நிறைய மைனஸ் அங்கே இருக்கிறதுனால பேப்பரில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் காமனாக இருக்கும், ரெண்டு சார்ஜஸுமே. பட் பேப்பர்ஸில் இருக்கிற ப்ளஸ்ஸை விட கோம்பில் இருக்கக்கூடிய மைனஸ் சார்ஜஸ் அதிகம். அதனால் மைனஸும் ப்ளஸ்ஸும் எப்போவுமே என்ன பண்ணி ஆகணும், அட்ராக்ட் ஆகணும். கோம்பில் இருக்கிற மைனஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ ரெண்டு பேரும் ஒரு அட்ராக்ஷனை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பை ரப்பிங்கில் ஒரு சில்க் கிளாத் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் ராடு வச்சுருக்கேன். நல்லா வேகமாக ரப் பண்ணுறோம், அதுக்கு மேலே வச்சு தேய்க்கிறோம். ஸோ அப்படி ரப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கிளாஸ்லேருந்து எல்லா மைனஸ் சார்ஜஸும் சில்க் கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அப்போது அந்த கிளாஸ் ராடுக்கு என்ன சார்ஜ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். இதே மாதிரி 2 டியூபை நாம் ரெடி பண்ணிக்கிறோம். 2 டியூப் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவ் டியூபை இப்படி சில்க் த்ரெட்டில் கட்டி தொங்க விட்டுருக்கோம். அதே மாதிரி நல்லா ரப் பண்ணி எடுத்துருக்கு இன்னொன்று பாசிட்டிவ்லி கிளாஸ் ராடை கிட்ட கொண்டு போகிறோம். அப்போ ஏற்கனவே பாசிட்டிவ் சார்ஜோடு தொங்கிட்டுருக்கிற ஒரு கிளாஸ் ராடு பக்கத்தில் இன்னொரு பாசிட்டிவ்லி சார்ஜ் கிட்ட கொண்டு போனால் என்ன ஆகும், கண்டிப்பாக அது ரிப்பல்ஷன் ஆகும். காரணம் சேம் சார்ஜஸாக இருக்கிறதுனால. இப்போது அடுத்தது கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர் கிளாத்தை எடுத்துக்கிட்டு ஒரு எபோனைட் ராடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரப் பண்ணுறோம். இப்படி ரப் பண்ணும்போது அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாமே உடையாந்து வந்து எபோனைட்டில் இருக்கக்கூடிய ஒரு எபோனைட் ராடில் வந்து டெபாசிட் ஆகுது. அப்போது எபோனைட் ராடுக்கு அதிகமாக என்ன சார்ஜ் இருக்கும்னா மைனஸ் சார்ஜு, கிளாத் ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த எபோனைட் ராடை கிட்ட கொண்டு போகிறோம். ஏற்கனவே கிளாஸ்
ஒரு ராடு ஒன்று பாசிட்டிவாக தொங்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த பாசிட்டிவ் ராடுக்கு பக்கத்தில் நான் கிட்டக்க அந்த எபோனைட் நெகட்டிவ்லி சார்ஜ் ராடை கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா ரெண்டும் அட்ராக்ஷன் ஆக ட்ரை பண்ணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸ், அதுதான் இதுக்கு மெயின் ரீசன். ஓகேவா? இது ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன், ரெண்டுமே தேயறது மூலயமா சார்ஜஸ்ங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிற மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன்,